ஃப்ரெண்ட்ஸ், நடந்து முடிஞ்ச டெல்லி விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல டி நடராஜனுடைய மிரட்டலான பந்து வீச்சு காரணமா எஸ்ஆர்ஹெச் அணி டெல்லியை மிகப்பெரிய ரன் வித்தியாசத்துல வீழ்த்தி சிஎஸ்கேவை பின்னுக்கு தள்ளி பாயிண்ட் டேபிள்ல முன்னேறிட்டாங்க. இந்த மேட்ச்ல டெல்லியை எப்படி எஸ்ஆர்ஹெச் வீழ்த்துறாங்க, டி நடராஜன் என்னென்ன சாதனைகளை முறியடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டி நடராஜன் பிடிக்கணும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு டி நடராஜன் இந்திய அணிக்காக எந்த அணிக்கு எதிராக டெபு ஆனார் அப்படிங்கிற உங்க கருத்தை கவலை லீவ் பண்ணுங்க. டெல்லி விசஸ் எஸ்ஆர்ஹெச் இவங்க ரெண்டு பேருக்கு மீடியான ஐபிஎல் மேட்ச்ல டாஸ் வெற்றி பெற்ற டெல்லி அணி பந்து வீச்சு தேர்வு செய்ய முதல்ல பேட்டிங் ஆடிய எஸ்ஆர்ஹெச் அணி தொடக்கத்திலிருந்தே பலந்து கட்டினாங்க. அந்த அணியை சேர்ந்த ட்ரெவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா தொடக்கத்திலிருந்தே அதிரடியா விளையாண்டு 2.4 ஓவர்லயே 50 ரன் அடிச்சாங்க. 5 ஓவர்லயே எஸ்ஆர்ஹெச் அணி 100 ரன் அடிச்சாங்க. பவர் பிளே முடிவுல 125 ரன் அடிச்சு பவர் பிளேல அதிக ரன் அடிச்ச அணி அப்படிங்கிற புதிய சாதனையை படிச்சாங்க. பவர் பிளே முடிஞ்சதுக்கு பிறகு அபிஷேக் சர்மா 12 பாலுக்கு 46 ரன் அடிச்சிருக்கும் போது குல்தீப் யாதவ் போட்ட பால் அக்சர்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. இதுல 6 6 2 பவுண்டரி அடங்கும். அடுத்ததா ட்ரெவிஸ் ஹெட் 32 பாலுக்கு 89 ரன் 6 6 11 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது குல்தீப் யாதவ் போட்ட பால ஸ்டூப்ஸ்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்க்கரம் 1 ரன்லையும் ஹென்ரி கிளசன் 8 பாலுக்கு 5 ரன்லையும் அவுட் ஆக, அதுக்கப்புறம் உள்ள வந்து நிதிஷ் ராணா 27 பாலுக்கு 37 ரன்லையும் அவுட் ஆயிட்டாங்க. கடைசியா வந்து அதிரடி விளையாண்ட அப்துல் சமாத் 29 பாலுக்கு 59 ரன் அடிக்க எஸ்ஆர்ஹெச் அணி 20 ஓவர் முடிவுல 7 விக்கெட்ல பெருக்கி 266 ரன் அடிச்சு ஹையஸ்ட் ஸ்கோர் லிஸ்ட்ல மீண்டும் எஸ்ஆர்ஹெச் அணி ஆர்ஜிபி சாதனையை 3வது முறையா முறியடிச்சு சம்பவம் பண்ணாங்க. மிகப்பெரிய டார்கெட் நோக்கி களமிறங்கிய டெல்லியுடைய தொடக்கம் மோசமா இருந்துச்சு. பிருத்திவி ஷா தொடர்ந்து 4 பவுண்டரி அடிச்சாலும் 5வது பால்ல அவுட் ஆயிட்டு 16 ரன் அடிச்சிருக்கும் போது வெளில போயிட்டாங்க. அடுத்ததா வந்த ஜாக் ஃபைசர் வாஷிங்டன் சுந்தர் வீசிய 3வது ஓவர்ல 30 ரன் அடிச்சு சம்பவம் பண்ண வார்னர் 3 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆயிட்டாங்க. ஜாக் ஃபைசர் மட்டும் அதிரடியா விளையாண்டு சம்பவம் பண்ணாங்க. அவர் வெறும் 15 பாலுக்கு அரை சதம் அடிச்சு 18 பாலுக்கு 65 ரன் 7 6 5 பவுண்டரி 361 கிட்ட செய்கிட்டு இருக்கும் போது மார்க்கெட் டே போட்ட பால்ல ஹென்ரி கிளசன் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அதுக்கப்புறம் உள்ள வந்து அபிஷேக் கோயல் 22 பாலுக்கு 62 ரன் 7 பவுண்டரி 1 6 அடிச்சிருக்கும் போது அவுட் ஆக, அதுக்கப்புறம் வந்து வீரர்கள் யாருமே அதிரடியா விளையாடல. ஸ்டூப்ஸ் 11 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆக, லலித் யாதவ் 8 பாலுக்கு 7 ரன் அடிச்சிருக்கும் போது நடராஜன் போட்ட பால்ல போல்ட் ஆயிட்டு வெளில போயிட்டாங்க. அக்சர் பட்டேல் 8 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருக்கும் போது நடராஜன் போட்ட பால்ல கம்யூனிஸ்ட் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, ஆம்பிக்ஸ் நோக்கியா 2 பாலுக்கு டெக்கவுட் நடராஜன் போட்ட பால்ல போல்ட் ஆயிட்டு வெளில போக, குல்தீப் யாதவ் 1 பாலுக்கு டெக்கவுட் நடராஜன் போட்ட பால்ல எல்பி ஆயிட்டு வெளில போயிட்டாங்க. கடைசியா ரிஷப் பண்ட் அவுட் ஆக டெல்லி அணி 19.1 ஓவர் முடிவுல 10 விக்கெட் பெருக்கு 199 ரன் அடிச்சதுனால 67 ரன் வித்தியாசத்துல எஸ்ஆர்ஹெச் அணி ஜெயித்தாங்க. இந்த மேட்ச்ல டி நடராஜன் 4 ஓவர் வீசி 19 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு மேடன் ஓவர் போட்டு 4 விக்கெட் எடுத்து அவருடைய ஐபிஎல் கெரியர்ல பெஸ்ட் பந்து வீச்ச இந்த ஹையஸ்ட் டார்கெட் போட்டியில கொடுத்திருக்கார். மேலும் நடராஜன் டெட் ஓவர்ல அதிக யாக்கர், டெட் ஓவர்ல அதிக விக்கெட் எடுத்த வீரர்கள் லிஸ்ட்லயும் நடராஜன் முன்னிலை பெற்றிருக்கார். சோ இந்த மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச் அணி 67 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சதுனால பாயிண்ட் டேபிள்ல 4வது இடத்துல இருந்த எஸ்ஆர்ஹெச் அணி சிஎஸ்கே கேகேஆர் பின்னுக்கு தள்ளிட்டு 2வது இடம் பிடிச்சிருக்காங்க. 3வது இடத்துல கேகேஆர் அணியும் சிஎஸ்கே 4வது இடம் பிடிச்சிருக்காங்க. சோ எஸ்ஆர்ஹெச் அணியுடைய இந்த அபரமான வெற்றி டி நடராஜனுடைய இந்த மிரட்டலான பந்து வீச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படியே ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.